லண்டன் தமிழ் மார்க்கெட் 2026 ஒரு முக்கியமான ஸ்டோரில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய வீட்டை டிசைன் பண்ணிக்கணும். இது நம்ம நாட்டில், இலங்கையில், இந்தியாவில் எல்லாருக்குமே சாத்தியமான விஷயம். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடை கட்டிடலாம். ஆனால் பிரித்தானியாவில், யூகேல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடை கட்டலாமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. யார்கிட்ட போகிறதுன்றதே நமக்கு தெரியாது. பயப்பட தேவையில்லை, கவலையை விடுங்க. இப்போ நான் இருக்கிறது லீனியோ குரூப். இவங்க அதை பண்ணி தராங்க. லீனியோ குரூப்பினுடைய முக்கியமான ஒரு பர்சன் இங்கே இருக்கார். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? எம்ஃபென் ஃபனீந்திரா. ஓகே, உங்களை சந்திச்சதில் சந்தோஷம். இந்த லீனியோ குரூப் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். என்னென்ன சர்வீஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ காலம் யூகேயில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத முக்கியமாக சொல்லுங்கள். நாங்கள் 3 டைப்ஸ் ஆஃப் கன்சல்டன்சி பண்ணுறோம். ஒன்று ஆர்கிடெக்சரல் பிளானிங்னு சொல்லி, அப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் அண்ட் பார்ட்டி வால் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு தீஸ் 3 ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆர் நீங்கள் ஒரு வீட்டில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறீங்க, கன்வர்ஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா these 3 are very important, and we have got experience of last 6 years in the UK, and we have done nearly 300 projects to help you with. 300 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது? இப்போ யாராவது யூகேயில் இருக்கிறவங்க யூகே பேஸ் பண்ணி பண்ணுறீங்களா, இல்லாட்டி லண்டனை பேஸ் பண்ணி பண்ணிடுறீங்களா? நாங்கள் சவுத் ஆஃப் லண்டன் பேஸ் பண்ணி பண்ணுறோம். எங்கள் ஆஃபீஸ் இப்போ க்ராய்டனில் இருக்குது, and we cover about 18 councils in and around south of London. லண்டனுக்குள்ளே, அதுவும் சவுத்தை டார்கெட் பண்ணி பண்ணுறீங்க. 18 கவுன்சில் ஏரியா இவங்க கவர் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த பிளானிங்கை பொறுத்த வரைக்கும், ஆர்கிடெக்சர் பிளானிங்கில் கவுன்சிலில் பெர்மிஷன் எடுக்கணும், அங்கே பெர்மிஷன் எடுக்கணும், இங்கே பெர்மிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் இது சாதாரண ஒரு வீடு கட்ட போகிற ஒருத்தருக்கு அதை பற்றி தெரியாது. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா, இல்லாட்டி எந்த ப்ரொசீஜர் வரைக்கும் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும்? ரைட். ஸோ இப்போ ஒருத்தவங்களை வீடு கட்டுறோன்றது போது two types of houses are there, whether it's a new build or an existing house where you're doing conversions. ஓகே, நான் நினைச்சேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், புதுசாக வீடு கட்ட போகிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க மட்டும் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறவங்களும் ரினியூ பண்ணிக்கலாம் இல்லையா? That's correct. ஆல்ரெடி இருக்கிறவங்களும் ரெனியூ பண்ணும் போது there are some regulations which they need to follow, and that is where we help. It's not about இருக்கிற வீடை நாங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலான்றது மாதிரி கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. கவுன்சில்லேருந்து ஒரு பிளானிங் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டமில் அந்த ரெகுலேஷன் பிரகாரம் என்ன தேவையோ அதை நாங்கள் பிளான் பண்ணி கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் அப்ளிகேஷன் போட்டு அப்புறம் கவுன்சிலில் டிஸ்கஸ் பண்ணி, கவுன்சிலுக்கு ஏதாச்சும் குவாரிஸ் அதை ஆன்சர் பண்ணி வில் ட்ரை டு கெட் த பெஸ்ட் பாசிபிள் பிளானிங் அவுட்புட். ரைட். ஓகே, குறிப்பாக எங்களுடைய சர்வீஸில் அடுத்தது ஸ்ட்ரக்சரல் டிசைன், அப்புறம் பார்ட்டி வால் அக்ரிமெண்ட்லாம் இருக்குது. எனக்கு இருக்கிற டவுட்டே அந்த பார்ட்டி வால் அக்ரிமெண்ட்ற விஷயத்தில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க 2 வீடு பக்கத்தில் இருக்கிற மாதிரி. குறிப்பாக யூகே பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் இந்த டிட்டாச் ஹவுஸ்ன்றதான் மோஸ்ட் ஆஃப் த இடங்கள் இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணியா இந்த பார்ட்டி வாலை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லலுமா? ஸோ பார்ட்டி வால்ன்றது ஆஸ் த நேம் சஜஸ்ட், தேர் இஸ் அ வால் விச் இஸ் பார்ட்டிங் 2 houses. ஓகே. ஸோ அந்த காமன் வால் இட் பிலாங்ஸ் டு போத் த பார்ட்டிஸ். ஸோ நீங்கள் சப்போஸ் ஏதாவது வீட்டில் சேஞ்சஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா, you need to agree with your neighbor whether he is happy for you to do it or not. Of course, you have all the rights to do whatever you want in your own property, but there are some limitations that there's no much noise or you're not working beyond expected hours. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போடணும். இட்ஸ் அ லீகல் ரிக்குவயர்மெண்ட். ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போது அந்த காமன் வாலில் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா it could be dangerous for your neighbor. So you're trying to help yourself and your neighbor by creating this agreement. இதுதான் என்னோடய வேலை. நாங்கள் இந்த வேலை தான் பண்ண போகிறோம். இந்த வேலையில் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுப்போம். ரைட். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டே இதுதான், இந்த மாதிரி வீடை ரினியூ பண்ண போகிறோம், புதுசாக ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லினோ குரூப் இருக்கிறாங்க. உங்களுடைய ஆஃபீஸுக்கு நேரடியாக வரணுமா, இல்லாட்டி ஃபோனில் கண்டெக்ட் பண்ணணுமா, எப்படி உங்களை ஈஸியாக அணுகக்கூடியதாக இருக்கும்? So best mode will be to contact by phone. Okay. It will be direct call. நாங்கள் ஒரு ஏஜென்ட்டு கொடுத்து பண்ணுறதில்ல, டைரெக்டாக தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ யூ வில் கெட் 1-to-1 இன்ட்ராக்ஷன் when you call us. உங்களால் ஃபோன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எங்களோட இமெயிலுக்கு டைரெக்டாக மெயில் பண்ணலாம், info@liniogroup.com. அதுக்கு போட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். நீங்கள் தமிழ்லேயே உங்களுடைய சேவைகளை வழங்கிடுவீங்க இல்லையா? தமிழ்லேயே காய்ச்சிடலாம் இல்லையா? தமிழ்லேயே பேசலாம். ஓகே, அதுதான் அடுத்தது நம்ம மக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி பிஸ்னஸுக்குள்ளே போனால் இங்கிலீஷில் கதைப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம ஐடியாவை சொல்ல முடியாது. நம்ம வார்த்தையில் நம்ம மொழிகளில் சொல்லும்போது தான் ஈஸியாக இருக்கும். உங்களை இங்கே லண்டன் தமிழ் மார்க்கெட் 2026 சந்தித்ததில் மகிழ்ச்சி. அடுத்த வருஷமும் நீங்கள் வரணும், உங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் சிறக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.